அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இப்போ நடக்க போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு என்னைக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தேதி வெளிவந்திருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிற தேதியும் வெளிவந்திருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஜூன் 24 அதாவது வர்ற மண்டே அன்னைக்கு மதியத்துக்கு மேலே நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த லிங்கை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வராது. மண்டே மதியத்துக்கு மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா 10th ஹால் டிக்கெட்னு வரும். 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் சயின்ஸு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 25, 26 இந்த 2 டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டேட்லேயே தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்கூலில் ப்ராக்டிக்கல் செஞ்சீங்களோ அந்த ஸ்கூலில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹால் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் இமீடியட்டாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ப்ராக்டிக்கல் செஞ்சீங்களோ அங்கே இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ஹால் டிக்கெட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த முதல் பாக்ஸில் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி அந்த முதல் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். மார்க் ஷீட்டில் உள்ள ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரெசிப்டில் ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், அதுதான் அப்ளிகேஷன் நம்பர். அதில் ப்ராக்கெட்டில் உள்ளது தான் பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர். இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணும்போது இயர் ஐஃபன் மந்த்து ஐஃபன் டேட்டு இந்த வரிசையில் என்ட்ரு பண்ணுங்கள். ஐஃபன் மாதிரியே அண்டர்ஸ்கோர் ஒன்று இருக்கும், அதை என்ட்ரு பண்ணாதீங்க. அடுத்த பாக்ஸில் கேப்சாவை என்ட்ரு பண்ணணும். கேப்சானா 2 நம்பர் அடிஷன் கொடுத்து அதோடைய ஆன்சரை அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் நேமு, டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக பண்ணணுன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணிக்கிங்க. போகும்போது அந்த ரெசிப்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அதில் தான் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அதில் இருக்கும். ஹால் டிக்கெட்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இமிடியட்டாக மாவட்ட கல்வி அலுவலகம் அங்கே போய் கரெக்ஷனை பண்ணிக்கிங்க. ஏன்னா சில டைமு பேர் தப்பாக இருக்கலாம். அதில் என்ன பேர் இருக்குதோ அதே பேர் தான் மார்க் ஷீட்லேயும் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதில் பேர் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இமிடியட்டாக போய் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. அதுபோல் சப்ஜெக்ட்டு தப்பாக இருந்துச்சுனாலும் அதையும் பண்ணிவிடுங்க. சில பேருக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகாது, நோ ரெக்கார்ட் இல்லைன்னா நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வரும். அவங்க இமிடியேட்டாக மாவட்ட கல்வி அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். போகும்போது இந்த ரெசிப்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.